அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நல்லா ஒரு டிஃபன் வகைகளோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா தான் செய்ய போறோம். இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த குருமாவை பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். அந்த குருமா எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது கூடவே நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கும். நல்லா வெங்காயம் நிறம் மாதிரி வரட்டும். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 2 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 4 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 4 எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் குழைய. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கிடையில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு வேணுன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சாந்து இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி இஞ்சி பூண்டு சாந்து இல்லை அப்படின்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா அந்த மசாலாவை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் கலந்து சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. நல்லா இந்த அளவு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் திக்காக வரும் இந்த தக்காளி குருமா. மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு கொதி வர நேரத்தில் குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் வச்சோம்னா போதும். இந்த குருமா ரொம்பலாம் நம்ம விசில் வைக்க வேண்டியல. விசில் வைக்காமலேயும் நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கவும் விடலாம். அப்படியும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா கொதிச்சு நல்லா வாசனையாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. குருமாவும் பாருங்கள், நம்ம தண்ணியாக வச்சுருந்தோம், ஓரளவு நல்லா திக்காகி இருக்குது. இந்த அளவு இருந்ததுன்னா நம்ம இட்லியோ தோசையோ கூடயோ சாப்பிட்றதுக்கு சரியான அளவாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.